இந்த தருணம் வந்து உண்மையிலே வந்து பேசுறதுக்கு வார்த்தையே வரல. ஃபர்ஸ்ட் வந்து எம்டி சாருக்கும் சிஓ சாருக்கும் இந்த இடத்துல என்னோட மனமார்ந்த நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்து வாழ்க்கையை வந்து பார்த்திங்கன்னா மாற்றிருக்காங்க. ரெண்டாவது எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஆனரபிள் ஃபவுண்டேட்டர் ஆர்கே சார். ஸோ அவங்க இல்லை அப்படின்னா கண்டிப்பாக இந்த அச்சீவ்மெண்ட் எதுவுமே இருந்திருக்காது. அதுக்கு அடுத்து நிர்மல் சார், ஜான் சார், பாஸ்கர் அண்ணா, விஜய் அண்ணா, சதீஷ் அண்ணா, ஒவ்வொரு எஃப்டிஸுக்குமே இந்த இடத்துல வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அடுத்து ஆல் பிபிஸ் எல்லாருக்கும் இந்த இடத்துல நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சென்னையில் வந்து ஒரு 7 இயர்ஸ் பேக் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். சென்னை ஆல்மோஸ்ட் தெரியாத ஏரியாவே கிடையாது. ஆனால் பெருசாலாம் ஒன்றும் அச்சீவ்மெண்ட்லாம் ஒன்றும் பண்ணல. ஃபஸ்ட் இயர் ஆனிவர்சரியில் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா டைமண்ட் முடிச்சுட்டு அது லாஸ்ட் கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா உட்கார்ந்துருந்த ஒரு நபர் கம்பெனியில் சொன்ன விஷயத்த ஃபாலோ பண்ண. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து ப்ரொமோஷனு அப்படிலாம் நான் வேலை செய்யலை. என் பின்னால் இருந்த பிரச்சனைக்காக நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். என் பின்னால் இருந்த பிரச்சனைக்காகவும் அந்த தருணத்தில் நான் சொன்னதை கேட்டு வந்த என்னோட நண்பர்களுக்காகவும் ஆக்சிஸ் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தேன். படிப்படியாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ச்சி அடைஞ்சு உங்கள் முன்னால் இந்த ஸ்டேஜில் ஒரு 7th இயர் ஆனிவர்சரியில் கம்பெனியோட போர்ட் ஆஃப் லீடரில் வந்து நிற்கிறது நினைக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலே மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. நம்மளுக்கு வாய்ப்பை கொடுத்தவங்களையும் நம்ம மறக்கூடாது. ரெண்டாவது நம்ம வாய்ப்பு கொடுத்தப்போல அவங்களும் மறக்கூடாது. இந்த 2 பேரையுமே என்றைக்குமே நான் மறந்ததே கிடையாது. அதனால தான் இந்த இடத்துல வந்து நான் வந்து நின்றுட்டு இருக்கேன். இதுக்கப்புறம் எனக்கு கொடுத்த ஒரு வாய்ப்புலையும் நான் யோசிச்ச ஒரு விஷயம், அந்த இடத்துல எனக்கு தகுதி இருக்காருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த இடத்துக்கு போனால் தகுதியை வளர்த்துக்கணும் மட்டும் நான் நினைப்பேன். அதே மாதிரி எம்டி சாருக்கும் சிஓ சாருக்கும் இதுக்கு அப்புறம் இன்னும் ஆக்சிஸ் இந்தியா நம்மளோட கம்பெனியை எவ்வளோ தூரத்துக்கு எடுத்துகிட்டு போக முடியுமோ அதில் 100% உழைப்பு கண்டிப்பாக என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருக்கும். இந்த இடத்துல வந்து நான் சொல்லிட்டு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும் நன்றி தெரிவித்து முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச்.